நாம் தெரிந்தவர்களுக்கோ, அதாவது நம்ம உறவினர் யாருக்கோ நம்ம உணவை பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போது அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது, அவங்க அடையிற இன்பத்தை நாம் அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த பகிர்ந்து உண்ணுகிற பழக்கம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, உணர்வறிதல் பண்பு. ஒருவருக்கு இந்நேரம் ஒரு உணவு தேவைப்படும். நம்மிடம் இருக்கிற ஒரு உணவு அவருக்கு இந்நேரம் கொடுத்தால் அவர் இன்புறுவார். அவர் இப்போ கொஞ்சம் பசியோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி உணர்வறிகிற பண்பு நமக்கு வேணும். ரொம்ப தாகமாக இருக்கார், களைப்பாக இருக்கார், இப்போ அவருக்கு என்ன தேவை, ரொம்ப பசியோடு இருப்பார், இப்போ இந்த நேரத்தில் அவர் சாப்பிட்ருக்க மாட்டார், இந்த நேரத்தில் அவருக்கு நம்மிடம் இருக்கிற ஒரு உணவை அவரிடம் கொடுத்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்படி பிறரை மகிழ்ச்சிப்படுத்துறது தான் மனிதர்களுடைய நோக்கம். நம்ம பிறரை ஏன் சார்ந்திருக்கோம் தெரியுமா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் பிறரை சார்ந்திருக்கும். அப்போ தான் மற்றவங்களும் நம்ம இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நாம் நினைக்கும் போது, எல்லாருமே அப்போது நம்மளையும் மற்றவங்க சந்தோஷப்படுத்துவாங்க. நாம் எப்படி மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, அதுபோல் மற்றவங்களும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி தான் மனிதர்கள் ஏன் ஒற்றுமையாக அவர்களால் வாழ முடிகிறதுனா, எப்படி மனிதர்களால் இப்படி ஒற்றுமையாக வாழ முடியுது? பிற உயிரினங்கள் தனித்தனியாக தான் இருக்குது. அவங்க குடும்பம் எதுவுமே கிடையாது, தனித்தனியாக இருக்குது. ஆனால் மனிதர்களால் ஒற்றுமையாக வாழ முடியுது. என்ன நோக்கத்தால் அவங்களால ஒன்று கூட முடியுது, ஒற்றுமையாக வாழ முடியுது? என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் நல்லா இருக்குது. பிறரை சந்தோஷப்படுத்தணும். பிறரை துன்பப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு நம்ம மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா சண்டை சச்சரவுகள் தான் வரும். அப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பிறரை இடையூறு செய்ய வேண்டும், பிறரை துன்புறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனிதர்கள் ஒற்றுமையாகிறதுனால தான் இவ்வளோ சண்டை சச்சரவுகள், போர் குற்றங்கள்லாம் நடக்குது. நோய்கள்லாம் அதனால தான் வருது. அப்போ மனிதர்கள் எப்படி ஒன்று கூட வேண்டும், என்ன நோக்கத்துக்காக ஒன்று கூட வேண்டும் என்றால் பிறரை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நல்ல நகைச்சுவையாக பேசணும், அப்புறம் பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே அதே நோக்கத்தோடு தான் வாழணும், பிறரை சந்தோஷப்படுத்தணும். அது மாதிரி நாம் பிறரை சந்தோஷப்படுத்துவோம், நம்மளையும் மற்றவங்க சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அப்போ பிறரை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்குது. என்ன இருக்குது? பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஒரு பசியோடு இருக்கிற ஒருவருக்கு உணவு கொடுப்பது. அதை சாப்பிடும்போது அவர் அடைகிற இன்பத்தை நம்ம கவனித்து நாம் சந்தோஷப்படணும். அதுக்கு நம்ம அடிமையாயிடணும். யாரையாவது பசியோடு இருக்கிறவங்க யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்ப்பா, எனக்கு அதான் வேணும். அப்போ யாருக்கா பாட்டு பாடுற வழக்கம், டான்ஸ் ஆடுற வழக்கம், மற்றவங்க சிரிக்கணும், என்னால் மற்றவங்க சிரிக்கணும், என்னால் 4 பேர் சிரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழணும். நான் 4 பேர் சிரிக்க வைக்கணும். அதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். தன்னால் ஒரு 4 பேர் சிரிக்கிற மாதிரி, அதாவது பிறர் சிரிக்க வைக்கணும், மற்றவங்கள சிரிக்க வைக்கணும், ஜோக் அடித்து சந்தோஷப்படுத்தணும். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பொழுது போக்கணும். பிறருக்கு ஒரு நல்ல வகையில் அவங்க பொழுதை நம்ம போக்குறதுக்கு நம்ம உதவியாக இருக்கிறோம். பேசலாம், கருத்துக்களை பேசலாம், அனுபவங்களை பேசலாம், நகைச்சுவையாக பேசலாம், ஆடலாம், பாடலாம், பசியோடு இருக்கிறவருக்கு உணவு கொடுக்கலாம், உணவை பகிர்ந்து உண்ணலாம். அதுபோல் நம்மளும் பசியோடு இருக்கும்போது நமக்கும் உணவு தருவாங்க நம்ம தெரிஞ்சவங்க. அப்போது அவர்கள் கொடுப்பதால் நாம் பசியாடும்போது அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நாம் காரணமாக இருக்கும். இப்படி மனிதர்களுடைய நோக்கமே என்னென்னா, பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது, பிறரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவது. எப்போது 4 பேரை தன்னால் சிரிக்க வைக்க முடியுதா, 4 பேரை துன்புறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழக்கூடாது. அப்படி தான் இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுவரையிலும் மனிதர்கள் கடந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிறரை துன்புறுத்துகிற வழக்கம் வந்தது. பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுகிற வழக்கம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் தொழில் செய்கிறாங்க. முதலாளி இருக்கார், அவருக்கு கீழே 1,00,000 பேர் கூட வேலை பார்ப்பாங்க. எல்லாரையும் துன்புறுத்தி வேலை வாங்கி அதில் அவர் சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதுதான் தற்போதுள்ள உலகன்றது. இந்த மாதிரி இல்லாமல் இது பிறர் சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறை அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். உணவாக இருக்கட்டும், தொழில்ங்கிறது பார்த்திங்கன்னா தனித்தனியாக உழைக்கிறது. அப்படி இருக்கும்போது யாரையும் அவங்க துன்புறுத்த அனுமதிக்காமல், அவர்களும் மற்றவர்களை துன்புறுத்தாத ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 வருது. இப்போ உள்ள வாழ்க்கை பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுவது, தன்னை பிறர் துன்புறுத்துவதற்கு அனுமதி கொடுத்து இன்பம் காணுவது. இன்றைக்கி நம்ம ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறோம், அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம். அங்கே நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அப்போ நாமளே அதற்கு உடன்படுறோம். நாமளே சித்திரவதை பண்ணி, அது ஒரு சித்திரவதை தான். நம்ம வேலைக்கு போகிறோமே, அது ஒரு சித்திரவதை. நாமளே அனுமதி கொடுக்குறோம், நம்மை துன்புறுத்துவதற்கு நாமளே அனுமதி கொடுக்குறோம். நாமளும் நமக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்குவோம். அல்லது இந்த மாதிரி இதெல்லாம் தன்னைத்தானே துன்புறுத்தி இன்பம் காணுகிற ஒரு வக்கர உணர்வோட வெளிப்பாடு தான். இந்த மாதிரி வேலைக்கு போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறது, வாரத்துக்கு 1 நாள் தான் விடுமுறை.
ஏன் விடுமுறைனா ஏன் மனிதர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, இந்த இது ஒரு துன்புறுத்தல், இது ஒரு சித்திரவதை, இது பிடிக்கல மனிதர்களுக்கு. அதனால தான் என்னைக்கிடா விடுமுறை வரும்னு எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அதுபோல் தற்போதுள்ள உலகம் மற்றவங்களை துன்புறுத்தி, தன்னைத்தானே துன்புறுத்தியும் மற்றவங்களையும் துன்புறுத்தி இன்பம் காணுகிற ஒரு வழிமுறை. உன்னை நீயே துன்புறுத்தி நீ ஒரு வேலையை செய்கிற, உனக்கு மேலே முதலாளி இருப்பார், அவர் ஒன்றை வேலை வாங்குவார், அவரும் நாள் முழுதும் வேலை பார்ப்பார், அவரும் தன்னைத்தானே துன்புறுத்திப்பார். இப்படி துன்புறுத்துவதற்கு உனக்கு சம்மதம் என்றால் உனக்கு மாத சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வச்சு இந்த உலகத்தில் உயிர் வாழலாம். அப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. அதனால் மனிதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்கள தன்னால் 4 பேர் சிரிக்கணும். இதுதான் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமாக பேசுகிறது, ஜோக் அடிக்கிறது, நடனம் ஆடுவது, பாட்டு பாடுவது, கதை சொல்வது, அப்புறம் உணவை பகிர்ந்து கொள்வது. நாம் ஜோக் அடித்தா அவங்க சிரித்தா தான் நாம் சிரிப்போம், அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் சிரிக்க மாட்டோம். அதுபோல் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா அதை பார்த்து தான் நாம் சந்தோஷப்படணும். அதுமாதிரி நாம் ஒரு உணவை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த உணவை சாப்பிட்டு பசி ஆறுகிறார்கள், அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடையணும். இந்த மாதிரி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறது தான் தினசரி மனித வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும், இலக்காக இருக்க வேண்டும்.